கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 90ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம். ஆமென். தேவனிடத்திலே நாம் பிரியமாக இருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றின் மீதும் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய கையினால் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் தேவனாய் கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுவாராம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தேவனை கர்த்தர் சுகம் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யக்கூடிய நல்ல ஆண்டவர். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவாராம். ஆமென். அல்லேலூயா. நாம் அவருக்கு பிரியமாய் இருந்தால் அவர் நம்மோடு கூட தங்கியிருப்பது மாத்திரமல்ல, நம்மை காப்பாற்றுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். நாம் இருக்கக்கூடிய பகுதியில், நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த நகரத்தில், அந்த தேசத்தில் தேவனை கர்த்தர் நம்மோடு கூட வாசமாய் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமென். அவருக்கு நாம் பிரியமாய் இருக்கிறபடினாலே தம்முடைய மகத்துவமான நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். 143ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. தாவீது இப்படியாய் கர்த்தரிடத்தில் சொல்கிறார், பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆமென். உத்தமத்தை தேவனை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பூமி அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், நம்மிடத்தில் உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் தானியேல் கூப்பிடும் பொழுது தேவன் உடனடியாக அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். ஆமென். அப்பொழுதே தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று தேவதூதன் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பிரியமான புருஷனே என்று சொல்லி நம்மை தேவனை கர்த்தர் அழைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் மிகவும் பிரியமாக இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமான புருஷனை பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். ஆமென். நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர், அவருக்கு பிரியமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கவனம் இருக்கும் என்பதிலே மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களை நாம் செபிக்கலாமா? மகா இரக்கம் பெருமை நிறைந்த ஜீவனுடைய நல்ல பிதாவே, பிரியமானவைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக.
பிரியமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது என் தேவனாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வெள்ளத்துக்கு நல்ல ஆண்டவராக இருக்கிறபடியாலே நன்றி சொல்லும் நாட்டை மையப்படுத்துகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற செபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே காரியத்திலும் தேவனாக பிரியமாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.